மார்னிங், எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர் என்ன? சொல்லுங்கண்ணே, எங்கே இருக்கிற நம்ம மேடவாக்கம்ல வந்து ஹோட்டல் யுவாக்கு எவ்வளோ நாளாக வரீங்கண்ணே? 1.5 வருஷமாக வரீங்க. இங்கே வந்து நிறைய ஹோட்டல் இருக்குது. குறிப்பாக நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு வரதுக்கான காரணம்? நல்லா இருக்குது. ஓகே, என்ன ஸ்லாட் வரீங்க? பிரேக்ஃபாஸ்ட்டா, லஞ்சா, டின்னரா? பிரேக்ஃபாஸ்ட் வந்து மேக்ஸிமம் டின்னர் வரும். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்ததில்லை. பட் ஆனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே கூட ரெடியாக கிடைக்கும். சூப்பர். நான் பிரேக்ஃபாஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் என்ன சொல்லுவீங்க? இட்லி சொல்லலாம், செட் தோசை ஆ, வடை. ரேட்டில் வந்து ரொம்ப மலிவாக இருக்குங்களா? ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக நல்லா இருக்கும். 10க்கு ரேட்டிங் போடலன்னா எவ்வளோ போடலாம்? 1 ஓகே, 10 குட்டு. 10 கொடுப்பேன். சூப்பர்ண்ணே. தீபக். சொல்லுங்கள் தீபக்ண்ணே, எங்கேருந்து வரீங்க நீங்கள்? மேடம். சூப்பர். இங்கே இருக்கிற நம்ம ஹோட்டல் யுவாக்கு எவ்வளோ நாளாக வரீங்க? நான் கிட்ட 1.5 வருஷமா. இங்கே மேடவாக்கம்லேயே நிறைய ஹோட்டல் இருக்குது. நீங்கள் குறிப்பாக இந்த ஹோட்டல் யுவாக்கு வரதுக்கான காரணம்? யுவாக்கு வரதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட்டு குவாலிட்டி நல்லா இருக்குது, ப்ளஸ் சீப்பாகவும் இருக்குது. சூப்பர்ண்ணே. உங்களுக்கு எது வரீங்க? பிரேக்ஃபாஸ்ட்டா, லஞ்சா, டின்னரா? பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர். சூப்பர்ண்ணே. டின்னரில் வந்து உங்களுக்கு என்ன டின்னர் ரொம்ப பிடிக்கும்ண்ணே? இட்லி வடைக்கறி. இட்லி அண்ட் வடைக்கறிண்ணே. வணக்கம். குட் மார்னிங். அண்ட் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? கணேஷ்குமார். சொல்லுங்கண்ணே, இங்கே இருக்கிற நம்ம ஹோட்டல் யுவாக்கு எவ்வளோ நாளாக வரீங்கண்ணே? இந்த யுவா ஹோட்டல் இப்போ இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு எப்போ தான் தெரியும்? முன்னாடி அங்கே இருந்தது. அங்கேருந்தே நான் கஸ்டமர். அப்படியா? சின்ன குட்டி கடை 10 தான் இருக்கும். அங்கேருந்தே நான் கஸ்டமர். சூப்பர்ண்ணே. ஓல்டு இஸ் கோல்டுங்கிற மாதிரி நீங்களும் ஓல்டு இஸ் கோல்டு கஸ்டமரு. அந்த அளவுக்கு இங்கே வரைக்கும் டெவலப் ஆயிருக்காங்கன்னா நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. சூப்பர்ண்ணே. நல்ல டெவலப்மெண்ட், லாங் டேர்ம், வெரி ஹார்ட் ஒர்க்கர்ஸ். குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் இவ்வளோ டெவலப் ஆயிருக்காங்க. மார்னிங்கு, லஞ்சு, டின்னர் எல்லா டைமும் நான் என் வீட்டுக்கு என் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரெகுலர் கஸ்டமர். இங்கே வந்து இவங்களோட ஹார்ட் ஒர்க்கு ப்ளஸ் குவாலிட்டி ஆஃப் த ஃபுட், அப்புறம் இவங்களோட டெடிக்கேஷன், இதனால தான் இவங்க எவ்ரிபடி சப்போர்ட் நல்லா இருக்கும். சூப்பர்ண்ணா. பரவாயில்லண்ணே. இவ்வளோ சொல்கிறீங்கன்னா ஃபுட்டு இந்த டெப்டாக எவ்வளோ யோசிச்சிருப்பீங்க தெரியுது. 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? 10 கொடுக்கலாம். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்கள் தலை, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் மேடவாக்கம் சென்னை தான். சூப்பர் தலை. லைக் இங்கே நம்ம ஹோட்டல் யுவாக்கு எவ்வளோ நாளாக வந்துக்கிட்டு இருக்கீங்க? நான் ரெகுலராக வந்துருக்கேன். சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் தலை. 8 வருஷமாக வந்துருக்கேன். ஆ, ஸோ இங்கே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஓகே. யூசர் ஃப்ரெண்ட்லி தான். வெளியில் சாப்பிட்றதுக்கு இங்கே கம்மியாக அதே குவாலிட்டி, பட் காசு நம்ம கம்மி தான். ஓகே. ஏழை மக்கள் எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க. ஓகே. அண்ட் 10க்கு எவ்வளோ தலை ரேட்டிங் கொடுக்கலாம்? 1 ஓகே, 10 வெரி குட். 10க்கு 10. எல்லாருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். உங்கள் பேர்? என் பேர் ஐஸ்வர்யா. சொல்லுங்கள் லைக் யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஹோட்டல் யுவா. எனக்கு கல்யாணம் ஆகி இதோட லைக் மை ஹஸ்பண்ட் பேசிக்கலி ஃப்ரம் மேடவாக்கம். 20 இயர்ஸாக மேடவாக்கத்தில் இருக்காரு. நான் வந்து ஒரு கல்யாணம் ஆகி இங்கே வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. ஓகே. 4 இயர்ஸாகவே நான் இந்த யுவா வந்துட்டு ஒரு ரெகுலர் கஸ்டமர். ஸோ கடை வந்து புதுசாக இந்த மாதிரி ரெனோவேட் பண்ணி எடுத்து வந்ததுலேருந்து ரொம்ப நல்லாவே, அதுக்கு முன்னாடியே நல்லா கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹைஜீனாக, ரொம்ப பர்ஃபெக்டாக, ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக நல்லா கொடுத்துருக்காங்க. ஓகே. சாப்பாடு வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த ஒரு எரியது, அந்த ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து எதுவுமே இருக்காது. நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக. ஸோ அந்த ஹைஜீன் நம்மளுக்கு தேவைப்படுது, பாக்கெட் ஃப்ரெண்டும் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக யூ ஹோட்டல் நல்லா இருக்கும். சூப்பர். ஒன் ஸ்கேல் ஆஃப் 1 to 10 எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? கண்டிப்பாக ஒரு 10 out of 10. இந்த ஹோட்டல் கிச்சன் செக்ஷனில் போகிறதுக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் எஸ்கேப் போட்டு தான் வரணும். சரி, நான் எஸ்கேப் போட்டேன். போடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குது. சரி, அப்படியே கிச்சன் உள்ள போயிட்டு உங்களுக்கு எல்லாரையும் காமிக்கிறேன் பாருங்கள். அது மைக் என்னன்னு தெரியலங்க, ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது. புது மைக் ஒன்று வாங்கணும். ஸோ சவுண்டு அங்கங்கே கர கொடுத்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மட்டும் என்னால் என்ன ப்ரெஸ் கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். ஓகே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சொல்லுங்கப்பா உங்கள் பேர்? அண்ட் சொல்லுங்கப்பா, நம்ம ஹோட்டல் யுவா வந்து ஆரம்பிச்சு எவ்வளோ வருஷம் ஆகுது? 6 வருஷம். 6 வருஷம் ஆகுது. இந்த இடத்துல வந்து எவ்வளோ நாள் ஆகுது? 1 year ஆகுது. 1 year. இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? பாபநாடு. அண்ட் நீங்கள் வந்து இந்த உணவுத்துறைக்குள்ள எப்படி வந்தீங்கப்பா? சின்னதாக சேர்ந்து தான் மேலே வந்தேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் பையன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமாம். அண்ட் ரொம்ப வாழ்த்துக்கள்ப்பா. நீங்கள் போட்ட சிறுசாக ஆரம்பித்த விதை வந்து இப்போ பெருசாக முளைச்சிருக்கு. அண்ட் என்னென்ன உணவுகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கிற இந்த மாதிரியான கேள்விகள் உங்கள் மகன் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூப்பா. தேங்க்ஸ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன். அண்ட் ஓகே, சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்ல பாசிட்டிவ் வைப்பு. சொல்லுங்கள் உங்கள் பேர்? விஜயகுமார். அண்ட் விஜயகுமார்ண்ணா, சொல்லுங்கள் நம்ம ஹோட்டல் யுவா பற்றி சொல்லுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எல்லாம் என்னென்னலாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதில் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி, பொங்கல், இடியாப்பம், வடகரி, தோசை இருக்குது. மதியம் லஞ்சு வந்து 12லேருந்து 2 o'clock. என்னென்ன போடுறீங்க லஞ்சில்? சாம்பார், லெமன், தக்காளி, தயிர், புதினா சாதம், தயிர் சாதம். அப்புறம் ஈவினிங் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 ஓப்பன் ஆகும். சரி. அடாவியில் இருக்குது, ரவா தோசை, ஆனியன் ரவா இருக்குது,
பொங்கல் பூரி கோலாப்பூரி இருக்கு. அப்புறம் இப்போ புதுசா சைனீஸ் ஐட்டம் போட்டுருக்கோம். இட்லி பரோட்டா, கோபி மஞ்சூரியன், பன்னீர் மஞ்சூரியன் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. 10 o'clock க்ளோஸ்டு. 7 o'clockல இருந்து கொஞ்சம் பீக்கா இருக்கும். இட்லி சமோட்டா ஆர்டர் நிறைய வரும். இங்க லோக்கல்ல பாத்தீங்கன்னா யுவாவை பொறுத்தவரையும் வெஜிடேரியன்ல நம்ம நல்லா தரமா கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ யுவா இப்போ அடுத்த மாசத்துல இருந்து காலையில இது வரையும் ஸ்கூல் பசங்களுக்கு அந்த சாப்பாடு ஐட்டம் கொடுக்கலான்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். மினி பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி. வெஜ் பிரியாணி, லெமன் தக்காளி லஞ்சுக்கு வந்து காலைல செய்ய முடியாதுல்ல. யுவால வந்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல போட்டு வாங்கி போயிடலாம்ல. அதுல ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கேன். 6ஆம் தேதியில இருந்து. ஓகே ஓகே. இங்க மேடத்துல அந்த மாதிரி இது கிடையாது. காலையில இருந்து இந்த ப்ரோக்ராமை ஜூன் 6ல இருந்து ஓபன் பண்றதுக்கு. ஓகே சூப்பர். அண்ட் நீங்க வந்து காலையில வந்து கார்த்திக் நீங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் நீங்க யுவால சாப்பிடுங்க ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? காலையில பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா எங்ககிட்ட தோசை இருக்கும், நல்லா சூப்பரா இருக்கும். அருமையான பூரி மசாலா இருக்கு. ஓகே. ஆமா, இடியாப்பம் வடகறி இருக்கு. சூப்பர் சூப்பரா. என்னன்னா இப்போ நிறைய கஸ்டமர்கிட்ட நான் ஃபீட்பேக் எடுத்தேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது மற்ற இடத்துல சாப்பிட்றதுக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கு, ஆனால் இங்கே ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி இந்த ரேட்டை மெயின்டைன் பண்றீங்க? ரேட்டு மெயின்டைன் பண்ணுறதுனா அவங்க கஸ்டமருக்கு குவாலிட்டியாக கொடுக்கணும், தரமான உணவு கொடுக்கணும், ரேட்டும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்றது தான் அதை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. நம்ம இந்த மேடவாக்கம்லேருந்து யாராச்சும் இந்த அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் ஆர்டர்லாம் கொடுத்தா எடுத்து பண்ணுவீங்களா? பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ மினிமம் ஆர்டர் பண்ணுவீங்க? 200 இருந்து 250 வரையும் போயிட்டு இருக்கு. ஓகே. கடைசி என்ன ஆர்டர் பண்ணீங்க? இப்போ முந்தா நேற்று வந்து ஒரு மஞ்சள் நாடு பண்ணோம். சூப்பர். எவ்வளோ க்ரௌட் கெப்பாசிட்டிக்கு? அது 120 பேருக்கு. 120 பேருக்கு. ஓகே ஓகே. அப்புறம் சண்டே. ஓகே சூப்பர். இவா வந்து வளர்றதுக்கு காரணம், இவ்வளோ தூரம் பெருசாக வளர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி இருக்காரு, சுரேஷ் மாமா இருக்காரு. வணக்கம் சார். கார்த்திக் சார். அண்ணே வணக்கம். எப்படி இருக்கீங்க? இல்லண்ணா இனிமே தானே. எப்படி இருக்கீங்கண்ணே? சூப்பர்ண்ணே. உங்க சேவைக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர். பிஸியா இருக்கீங்க, கேரி பண்ணுங்க. நெக்ஸ்ட் பர்சன் யாரு? அவங்கள கூப்பிடுங்க. அடுத்தது வந்து தங்கச்சி ரமணி இருக்காங்க. ரமணி பரோட்டா அக்கா. ஓகே ரமணி அக்கா எப்படி இருக்கீங்க? அண்ட் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை மீட் பண்ணுறதுக்கு. உங்கள் சேவை வந்து இன்னும் நல்லா தொடரணும். வாழ்த்துக்கள். கஸ்டமர்லாம் பிஸியாக இருக்காங்க. பேக் டு ஒர்க். அண்ட் இன்னொரு கஸ்டமர் யாரை காமிக்கிறீங்க? அடுத்தது பெரிய வளர்ச்சி கொடுத்தவங்க அது இருக்காங்க. அப்படி பேரு? அக்கா வணக்கம். எப்படி இருக்கீங்க? அண்ட் உங்கள் எல்லாரையுமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அக்கா. அண்ட் உங்கள் பணி வந்து மேலும் சிறப்பாக வந்து தொடர வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலாக வந்தேன்னா நீங்கள் உங்கள் சன் காமிக்கலையே. அடுத்தது உங்கள் பேர்? சாந்தனு. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ரொம்ப ஜெல்லஸாக இருக்குது நீங்கள் படிச்சுக்கிட்டே. அண்ட் உங்கள் ஃபாதருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க. நல்லா படிக்கணும். ஓகேயா? ஓகே தேங்க்யூ. அண்ட் விஜயண்ணா ரொம்ப ஹாப்பி. அண்ட் இவ்வளோ ஹாப்பியாக வந்து உங்கள் ஃபேமிலியோட வந்து காலையில் ஒரு 6 மணிலேருந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு லவ்வோட நீங்கள் ஒர்க் பண்ணது பாருங்கள். பின்னாடி அவர் விட்டீங்க, அவரை நீங்கள் சொல்லலையே. நவீன் வந்திருக்காரு. அடுத்தது இவர் வந்து தங்கச்சி பையன் நவீன். நவீன் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 10th முடிச்சிருக்கீங்களா? காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படிக்கணும். சரியா? தேங்க்யூ நவீன். தேங்க்யூ விஜயண்ணா. ரொம்ப ஹாப்பியாக வந்து உங்கள் குடும்ப நபர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு குடும்பமாக வந்து ஹாப்பியாக வந்து மேடவாக்கம் மக்களுக்கு வந்து இந்த உணவுத்துறையில் வந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சேவை வந்து மென்மேலும் தொடரணும். 2025 இதே மேடவாக்கம் தாண்டி பள்ளிக்கரணை தாம்பரம் போகிற ரூட்டில் நம்ம யுவா ஹோட்டல் வந்து செகண்ட் பிரான்ச் இன்னும் பெரிய பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு சொல்லி எல்லாம் அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றிண்ணா. வணக்கம். இன்னும் கஸ்டமர்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆனியன் தோசை கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெதுவடை, இது கூட சாம்பார், தேங்காய் சட்னி அண்ட் கார சட்னி அண்ட் கேசரி வச்சுருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி இதை சாப்பிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ரோலிங் திஸ் வாஸ் ஒன் ஆசம் அன்பிளான்ட் பிரேக்ஃபாஸ்ட் வீலாகிங் சொல்லி சொல்லுவேன். அண்ட் சந்தோஷ் சச் அ நைஸ் சாம்புங்க. அதாச்சும் இங்கே என்ன மட்டும் இல்லை, வர எந்த கஸ்டமராக இருந்தாலும் சாப்பிட்டீங்களா, என்ன வேணும், 9th தான் படிக்கிறேன், 9th தான் இல்லை, வர எல்லா கஸ்டமரையும் சாப்பிட்டீங்களா, இன்னும் வேறு எதாவது சாப்பிட்றீங்களா, சாப்பிடுங்க, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் ஸ்டடிங் அட் 9th ஸ்டாண்டர்ட். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீவில் இருக்காரு. லீவில் இருந்தால் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாதருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு. நான் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜெலஸாக இருக்குது. சின்ன வயசில் நான் அந்த மாதிரி இருந்ததுனால. அண்ட் ஹியர்ஸ் அ சச் அ பிரைட் ஃபியூச்சர். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் எப்படி இருந்தது வீல் ஆகும்? யூடியூப் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பர். நீங்கள் வந்தீங்கன்னா லைக் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் மத்தியானம் லஞ்ச் வந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சந்தோஷம் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஹாய் சொல்லுங்கள். சச் என்தூ சாம்பன். அது மட்டும் இல்லாமல் லஞ்சும் இருக்குது, நைட் டின்னர் இருக்குது. அண்ட் நம்ம இப்போ பிரேக்ஃபாஸ்ட் போட்டோம். இப்போ கண்டிப்பாக வந்து இன்னொரு 2 வீக்ஸ் போட்டோம். ஒரு லஞ்சில் ஒரு டின்னர் போடுவோம். அப்போலாம் வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகிருக்கும். ஸ்கூல் ஓப்பன் ஆனோம்னா லஞ்ச் வேணாம், டின்னர் போடுவோம். என்ன சொல்கிறீங்க? டின்னரில் வந்து உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்?
தோசைன்னு சொல்லும் போது தான் தெரியுது. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் பூரியும் தோசை ட்ரை பண்ணுன்னு சொன்னேன். இவங்களோட ஆனியன் தோசை சாப்பிடுங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு மோர் தென் சஃபிஷியன்ட்டு. ஆனால் அதில் வந்து மசாலா ஆட் பண்ணுறாங்க. மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் ஒரு நல்லா இருக்குங்க. அண்ட் ஒரு தோசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து மோர் தென் சஃபிஷியன்ட்டு. அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவடை கேசரிலாம் கொடுக்குறாங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 80 ரூபா. அண்ட் உண்மையிலேங்க டபுள் த ஒர்த்து. அண்ட் அந்த ஒரு தோசை சாப்பிட்றது எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ப்ரோ பூரி போட்டாச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் ரொம்ப பாசமான ரிக்வெஸ்ட்டு. ஐயோ வேணாம் சந்தோஷ், நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக நான் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சைடு இருந்தீங்கல்ல, ஒரு 10க்கு 10 சின்ன இதில். பட் இவங்களோட அசுர வளர்ச்சி, இந்த அசுர வளர்ச்சிக்கான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு ஃபேமிலியாக செய்கிறாங்க. அதாச்சும் ஒர்க்கர்ஸும் இருக்காங்க, ஆனால் பெரிய அளவில் இல்லை. ஒரு ஃபேமிலியாக செய்யும்போது அவங்க செய்கிற வேலையை வந்து ஒரு ஆத்மார்த்தமாக செய்கிறாங்க. ஸோ அதுதான் இவங்க வளர்ச்சிக்கு காரணம்னு சொல்லி அதுலேயே தெரியுது. ஏன்னா அவங்க கஸ்டமர்ஸ்லாம் வர கஸ்டமர்ஸ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கஸ்டமர்ஸ் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து நான் ரிவ்யூ கேட்கும்போது கேமரா முன்னாடி வராதவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்க சொன்னாங்க இங்கே வந்து எப்படி என்ன தான் நான் வந்து பெரிய வெஜ் ஹோட்டல் இருந்தாலும் அங்கே சாப்பிட்ற பில்லுக்கும் இங்கே சாப்பிட்ற பில்லுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அதேமாதிரி ரேட் நிறைய டிஃப்ரென்ஸுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் வந்து சாப்பிட்டு போனாங்க. அவங்க பில்லு காமிச்சாங்க. 2 பேரும் சாப்பிட்டு பில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 170 ரூபா. 2 பேருக்கு 170 ரூபா. தமிழ் ஃபுல்லாக உண்மையிலேயே வந்து நீங்கள் மேடவாக்கமில் இருந்தீங்கன்னா இல்லை பள்ளிக்கரணில் இருந்தீங்கன்னா இல்லை எங்கே தான் இருந்தீங்கனாலும் ஹோட்டல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் யுவா. கண்டிப்பாக இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள்.